இன்றைய ஆன்மீக தகவல். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா. தமிழகம் தமிழ் கடவுளா முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகளை கொண்ட அற்புதமான மாநிலம். முருகப்பெருமானை தமிழர்கள் மட்டுமா வணங்குகின்றார்கள்? எத்தனையோ கோடி மக்கள் வணங்குகின்ற அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை சரணடைவர்களுக்கு வாழ்க்கையிலே வறுமை வராது, தோல்வி வராது, எடுத்த காரியங்களிலே வெற்றியை கொடுக்கின்ற அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான். அந்த வகையில் இன்றைய நாளிலே இந்த 6 படை வீடுகளிலே 2ஆம் படை வீடாக திகழ்கின்ற திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். திருச்செந்தூர் முருகன் சத்ரு சம்ஹார மூர்த்தி. திருச்செந்தூரிலே சூரனை வதம் செய்து, அதாவது சூரனை அழிக்காமல் சூரனுடைய கெட்ட குணங்களை அழித்து அவனை தன்னோடு இணைத்து கொண்டவர். சேவலாகவும் சேவர் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி சூரனை தன்னோடு இணைத்து கொண்டவர் முருகப்பெருமான். அதாவது ஒருவனை அழிப்பது என்பது அவனுடைய கெட்ட குணங்களை அழிப்பது என்பதற்கான ஒரு அற்புதமான உதாரணமாக திகழ்ந்தவர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் திருக்கோவிலுடைய முக்கியமான விஷயங்களை பற்றியெல்லாம் இன்றைய நாளிலே நாம் ஆன்மீக தகவலிலே சிந்திக்க இருக்கின்றோம். திருச்செந்தூர் முருகன் கோவில் என்பது ஏதோ இன்று நேற்று உருவான கோவில் அல்ல. ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான அற்புதமான கோவில் இந்த கோவில். அந்த கம்பீரம் இன்றைக்கும் அப்படியே நிலைத்து நிற்கின்றது என்றால் அதற்கு முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம்தான் காரணம். இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை என்ன ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு அவர்கள் உருவாக்கி இருப்பார்கள் என்று இப்போது நாம் நினைத்தால் நமக்கு பிரமிப்பாக இருக்கின்றது. இதைத்தான் நாம் தெய்வச் செயல் என்று சொல்கின்றோம். தென் தமிழகத்தினுடைய கடைக்கோடியிலே இருக்கின்ற இந்த திருச்செந்தூர் ஆலயமானது சுனாமியை வென்ற ஒரு அற்புதமான திருக்கோவில். இந்த கோவிலுடைய கட்டிடக்கலை என்பது மிகப்பெரிய அதிசயமாகும். பொதுவாக யாருமே கடற்கரையை ஒட்டி பெரிய கட்டிடங்கள் கட்டுவதில்லை. கடற்கரை பகுதிகளிலே நிலத்தடி நீர்மட்டம் என்பது தரைக்கு மிக அருகிலே இருக்கும். ஆதலால் இங்கு கட்டப்படுகின்ற கட்டிடங்கள் விரைவிலே பலவீனமாகிவிடும். எனவே கடற்கரையை ஒட்டி எந்த ஒரு கட்டிடங்களும் கட்ட மாட்டார்கள். அப்படியே கட்டினாலும் தரைமட்டத்திலிருந்தும் கடல் மட்டத்திலிருந்தும் உயரமான மேடைகளை அமைத்து அதன் மேல்தான் கட்டுவார்கள். ஆனால் ஒரு அதிசயம் பாருங்கள், திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையிலிருந்து வெறும் 67 மீட்டர் தொலைவிலே தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 137 அடி உயரம் உள்ள இந்த திருக்கோவிலின் ராஜ கோபுரம் கடற்கரையிலிருந்து வெறும் 140 மீட்டர் தொலைவிலே தான் அமைந்திருக்கின்றது. எப்படிப்பட்ட தெய்வ அனுகிரகம் இருந்தால் இந்த ஆலயமானது எத்தனையோ 1000 ஆண்டுகளாக நிலை பெற்றிருக்கும். எல்லாவற்றையும் விட பெரிய வியப்பு இந்த கோவிலுடைய கருவறை. இது தரைமட்டத்திலிருந்து 15 அடியும் கடல் மட்டத்திலிருந்து வெறும் 10 அடியும் தாழ்வான பகுதியிலே கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த திருச்செந்தூர் ஆலயத்தை பற்றிய விவரங்களை எல்லாம் பார்த்தால் நமக்கு பிரமிப்பாக இருக்கும். தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு, திருமுருகாற்றுப்படை, சிலப்பதிகாரம் போன்ற சங்ககால இலக்கியங்களிலே காணப்படுவதை கண்டால் நமக்கு பிரமிப்பும் வியப்பும் ஏற்படுகின்றது. இவற்றிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆலயத்தினுடைய பழமையை. இந்த கோவில் கட்டப்பட்டு குறைந்தது 3000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அவ்வளவு ஆபத்தான இடத்திலே கடலுக்கு மிக அருகிலே துணிந்து கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலானது இத்தனை ஆண்டுகளாக எந்தவிதமான பாதிப்புகளுமே இல்லாமல் கம்பீரமாக நிற்பதை பார்க்கின்ற போது நம்முடைய முன்னோர்களுடைய கட்டிடக்கலை மற்றும் அறிவியல் திறமையும் கடவுள் மேல் அவர்களுக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையையும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது. சமீபத்திலே 2004ஆம் ஆண்டிலே ஏற்பட்ட சுனாமியின் போது கூட
இந்த திருச்செந்தூர் கோவிலானது எந்தவிதமான பாதிப்புகளுக்கும் உள்ளாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இதனை கட்டியவர் என்ஜினியரிங் காலேஜில் படித்தார். அவர் எந்தவிதமான பட்டங்களும் வாங்கவில்லை. ஆக இப்படிப்பட்ட இந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டது என்பதை நாம் உணரும் போதே இங்கு இருக்கின்ற தெய்வ சக்தியை நாம் உணர முடியும். எப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்வதாக இருந்தாலும் தெய்வத்தினுடைய அருள் இல்லை என்றால் அந்த காரியமானது நமக்கு சித்திக்காது. நாம் எப்படிப்பட்ட அறிவு வாய்ந்தவர்களாக இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த காரியம் நமக்கு நல்லபடியாக நடக்கும். அதற்கு இந்த திருச்செந்தூர் ஆலயமானது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நமக்கு கண்முன்னே விரிந்து கிடக்கின்றது. இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலை நாடி ஓடி வருகின்றார்கள். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்குமே என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த ஆறுபடை வீடுகளிலே ஒன்றான திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை சமர்ப்பிக்க வருகின்றார்கள். விரைவிலேயே அந்த வேண்டுதல் நிறைவேறி அந்த வேண்டுதலுக்கு நன்றி செலுத்துவதற்காக மீண்டும் வருகின்றார்கள். இப்படி மீண்டும் 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 வர வைக்கின்ற அந்த கந்தப்பெருமானுடைய ஆலயமானது பல்லாண்டுகளாக பல்லாயிரம் ஆண்டுகளாக நிலைத்து நிற்கின்றதென்றால் அதற்கு முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணைதான் காரணமாக இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட ஆலயங்களை தேடி சென்று நாம் வணங்கும் போது நமக்கு இறையருளும் நம்முடைய வேண்டுதலும் நிறைவேறுகின்றது. ஆகவே திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு அடுத்த முறை செல்லும்போது இந்த ஆலயத்தை கட்டி நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஆலயத்தை வழங்கி இருக்கின்ற முன்னோர்களை சேர்த்து வழிபடுவோம். எப்போதுமே கடற்கரைக்கு செல்லும்போது நம்முடைய முன்னோர்களை நினைத்து கொள்ள வேண்டும், முனிவர்களை நினைத்து கொள்ள வேண்டும், ரிஷிகளை நினைத்து கொள்ள வேண்டும். அவர்களையெல்லாம் நினைத்து கொண்டு அவர்கள் பெயரை சொல்லி தண்ணீரை சமுத்திரத்திலே விட்டுவிட்டு அதன் பிறகு அங்கு ஸ்நானம் செய்து நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். ஆகவே அடுத்த முறை திருச்செந்தூர் சொல்லும்போது குருமார்களை வணங்குவோம், நம்முடைய முன்னோர்களை நினைத்து கொள்வோம். முன்னோர்கள் நமக்கு அற்புதமான ஆலயத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தும் வகையிலே அவர்களுடைய பெயரை சொல்லி அங்கு சமுத்திரத்திலே தண்ணீர் விட்டு நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடத்திலே சொல்லி எல்லோரும் நலமாக இருப்போம். அற்புதமான கட்டிடக்கலை உருவான நாடு நம்முடைய தமிழ்நாடு. பாரத தேசமானது உலகுக்கே ஒரு குருவாக இருக்கின்றது என்றால் அது ஆன்மீகத்தின் காரணமாகத்தான். இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த நம்முடைய முன்னோர்களை வணங்குவோம். நன்றி, வணக்கம்.